என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ரிஷப ராசிக்காரர்களுக்கு வருகின்ற புத்தாண்டானது எப்படி அமைய போகிறது, என்ன பலன்கள்லாம் அவருடைய வாழ்க்கையில் நிகழ போகிறது என்று பார்க்க போகிறோம். மேலும் இந்த ரிஷப ராசியில் பிறந்தவங்க எல்லோரையும் வசீகரிக்கும் அழகான தோற்றத்தை கொண்டவர்களாக இருக்க போகிறாங்க. இவர்களின் கண்களுக்கு என்று ஒரு தனி அழகே இருக்குங்க. மற்றவர்களுக்கு சிறந்த உதாரணமாக இருக்கக்கூடியவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. சாமர்த்தியம், சாதுரியம் ஆகியவை நிறைந்தவர்களாகவும் காணப்படுவாங்க. இவங்க குறைவாக பேசினாலும் மற்றவர்கள் குறை கண்டுபிடிக்காத வகையில், வெல்ல முடியாத வகையில் பேசக்கூடியவங்க. அப்படியாப்பட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டானது எப்படி அமைய போகிறது என்று தொடர்ந்து இந்த வீடியோ பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்த குன்றின் மீது வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா பழனி முருகனுக்கு அரோகரா என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. குறிப்பாக மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனை, பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல், தொழில் ரீதியான பிரச்சனைகள் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இவர்களிடம் தீர்வு சொல்லப்படுது. மேலும் இவர்களிடம் பெரிய பெரிய நடிகைகள் கூட ஜாதகம் பார்த்து நல்ல பலன் பெற்றிருக்காங்க. உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. ரிஷப ராசிக்கார நேயர்களே, நிகழும் மங்களகரமான குரோதி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறக்க போகுது. கிரக பெயர்ச்சியால் சிலருக்கு அதிர்ஷ்டமும் அதிகரிக்க போகுது. சித்திரை மாதத்தில் குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு பிறகு ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சியும் அடைய போறாரு. குரோதி ஆண்டுல ராகு சனி சேர்க்கை ஏற்பட போகுதுங்க. இந்த கிரகங்களின் மாற்றத்தினால ரிஷப ராசியில பிறந்தவர்களின் வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது என்று தொடர்ந்து இந்த பதிவின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு ராகு லாபஸ்தானத்திலும் கேது பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் பயணம் செய்ய போகிறாருங்க. குரு பகவான் 12ஆம் வீட்டில் இருந்து உங்களுடைய ராசிக்கு ஜென்ம குருவாக இடப்பெயர்ச்சி அடைய போகிறாரு. சனி பகவான் ஆண்டு இறுதியில் விரய ஸ்தானத்துக்கும் வரப்போகிறாரு. இந்த புத்தாண்டானது தொழிலில் முன்னேற்றம் எப்படி இருக்க போகுது என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாங்க. செய்யும் தொழிலில் முன்னேற்றமும் ஏற்பட போகுது. பதவி உயர்வும் சம்பள உயர்வும் இந்த ஆண்டு கண்டிப்பாக கிடைக்கும். தண்ணீரில் கண்டம் இருப்பதால் ஆறுகள் அருவிகளில் குளிக்கும் போது கவனமாக இருக்க வேண்டுங்க. இந்த ஆண்டு ஆலய தரிசனம் செய்வீங்க. ஆன்மீக பயணங்களால் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புத மாற்றங்களும் ஏற்பட போகுது. மேலும் ஜென்ம குருவானது குரு பகவான் மே 1ஆம் தேதி முதல் உங்களுடைய ஜென்ம ராசியில பயணம் செய்ய போகிறாருங்க. ஜென்ம குரு என்பதால பண விஷயத்துல நீங்க அதிக கவனமுடன் இருக்க வேண்டும். எவருக்கும் வாக்குறுதி கொடுப்பதோ பணம் நகையை யாருக்கும் இரவல் தருவதோ கூடவே கூடாதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக கவனமும் அக்கறையும் செலுத்த வேண்டும். அசைவ மற்றும் கார உணவுகளை நீங்கள் குறைக்க வேண்டுங்க. வீண் செலவுகளையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும். மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு பதவி யோகமானது இந்த புத்தாண்டில் எப்படி அமைய போகிறது என்று பார்க்கலாங்க. குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 5, 7 மற்றும் 9ஆம் ஆண்டுகளின் மீது விழுதுங்க. குரு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டை பார்ப்பதால திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்க போகுது. பிள்ளைகளின் பிடிவாதமும் குறைந்தே காணப்படும். மகளுக்கோ மகனுக்கோ நல்ல வேலையும் கிடைக்க போகுது. பிள்ளைகளுக்கு சுபகாரியமும் நடைபெறுங்க. அடிக்கடி கர்ப்பச்சிதைவு ஏற்பட்ட நிலை மாறப்போகுது. குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் பிறக்குங்க. பிள்ளைகளின் உயர்கல்வியும் நல்ல விதமாகவே முடியும். மேலும் திருமணமானது கைகூடி வரப்போகுதுங்க. களத்திர ஸ்தானத்தின் மீது குரு பார்வை விழுவதால திருமணமும் கைகூடி வரும்.
தம்பதிக்கு இடையே நெருக்கமும் அதிகரித்தே காணப்படுங்க. வீட்டில் தடைப்பட்ட திருமணமும் கூடி வரப்போகுது. அயல்நாட்டில் இருக்கும் உறவினர்கள் நண்பர்களின் உதவியும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதிகார பதவியில் இருப்பவங்க உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க. பேசும் வார்த்தையில் நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டும். மேலும் குருவின் பார்வையானது உங்களுக்கு யோகம் தரக்கூடிய நிலையில இருக்குதுங்க. உங்களுடைய 9ஆம் வீட்டை குரு பார்ப்பதால வருமானம் உங்களுக்கு அதிகரித்தே காணப்படும். கடனில் ஒரு பகுதியை நீங்க அடைப்பீங்க. தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும். பயணங்கள் உங்களுக்கு சாதகமான பலனையே தரப்போகுது. பதவிகள் பட்டங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க. பெண்களுக்கு ஆடை ஆபரணமும் சேரும். இளைய சகோதர வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும். சகோதரிக்கு திருமணமும் கூடி வரப்போகுது. முக்கிய பொறுப்புகளும் உங்களுக்கு தேடி வருங்க. மனைவி வழி உறவுகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபமும் நீங்குங்க. மேலும் வாகன சேர்க்கையானது கேது பகவான் 5ஆம் வீட்டில் பயணம் செய்வதால சிலர் பழைய வாகனத்தை விட்டு புதிய வாகனத்தை வாங்கும் அமைப்பு இருக்குதுங்க. ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் உங்களுக்கு நன்றாகவே நடைபெறும். மேலும் பெற்றோர்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்படும். மருத்துவ செலவும் உங்களுக்கு அதிகரித்தே காணப்படும். தொழில் வியாபாரத்தில் முன் யோசனை உங்களுக்கு தேவைப்படுதுங்க. மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு புதிய துறையில் நீங்கள் முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும். உத்தியோகத்தில் வேலைப்பளு உங்களுக்கு அதிகரித்தே காணப்படும். அரசு வேலை பதவி உயர்வுக்காக தேர்வு எழுதி வெற்றியும் பெறுவீங்க. இந்த மாதம் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி போன்ற அரசு தேர்வுகளுக்கு முயற்சி செய்து படித்தால் கண்டிப்பாக அந்த தேர்வுகளில் முயற்சியும் பெறுவீங்க. மேலும் உங்களுடைய சம்பளமும் அதிகரித்தே காணப்படும். வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் உங்களுக்கு தேடி வரப்போகுது. மேலும் மாணவர்கள் படிப்பில் அதிக அக்கறை தேவைப்படுது. மாணவர்கள் பாடத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அதிக அக்கறையோடு படித்தால் மட்டுமே வெற்றிக்கனியை ருசிக்க முடியுங்க. சிலருக்கு கல்வியில் தடையும் ஏற்பட போகுது. குரோதி புத்தாண்டுல ரிஷபராசிக்காரங்க திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்வது தான் நல்லது. சஷ்டி கிருத்திகை நட்சத்திர நாட்களில் பாலாபிஷேகம் செய்து வழிபட உங்களுக்கு வருகின்ற பாதிப்புகளில் இருந்து விடுபடலாம். மேலும் சங்கடங்களையும் சவால்களையும் எதிர்கொண்டு நீங்கள் சாதிப்பீங்க. குரோதி ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு சாதனைகள் நிறைந்த ஆண்டாகவே அமையப் போகுதுங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டானது சிறப்பான புத்தாண்டாகத்தான் அமைய போகுதுங்க. உங்களுடைய ராசிக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கிறது என்பதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஏற்கனவே ராகு பகவான் 11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு. இப்படியான ஒரு நல்ல சூழ்நிலையில குருவும் ராசிக்குள்ள பிரவேசிக்கிறாருங்க. வாழ்க்கையில பெரிய அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றமும் ஏற்பட வேண்டும் என்று எந்நேரமும் உழைத்து கொண்டிருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாங்க. இது நாள் வரையில் 12ஆம் பாவத்தில் விரயத்தில் குரு அமர்ந்து பலவிதமான செலவுகளை கொண்டு வந்திருப்பாருங்க. வீண் அலைச்சல்கள், தொழிலில் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் கொடிகட்டி பறந்து இருந்தீர்கள் அல்லவா? அந்த நேர்மையான இடத்தை விட்டு நீங்கள் வெளியே வர வேண்டிய சூழல் இதற்கு முன்பாக ஏற்பட்டிருக்கலாங்க. அதற்கு காரணம் நிறைய குருவின் சக்தி தான். நாம் எப்படி இருந்தோம் ஒரு காலத்தில், இப்பொழுது எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பல ரிஷபராசி அன்பர்கள் கடந்த காலங்களில் நினைத்தது உண்டுங்க. ஆனால் வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு மிக சாதகமாகவே இருக்க போகுது. குறிப்பாக இழந்த பதவியை நீங்க மீண்டும் பெறுவீங்க. கைவிட்டு போன மரியாதையும் உங்களுக்கு மீண்டு வரப்போகுது. மேலும் திருமண காரியங்களானது உங்களுக்கு தள்ளி போயிருந்தது அல்லவா? சுப காரியங்கள் வீட்டில் நடந்தேறுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்பட போகுது. புத்திர பாக்கியத்தில் தடை இருந்த நாட்களும் முடிந்து போகும். மேலும் உங்களுடைய பெயர் புகழும் உண்டாகும். எனவே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு நல்லவை அதிகரிக்கும் ஆண்டு என்றே சொல்லலாம். பணியிடத்தில் இருந்த பாதகமான சூழலும் உங்களுக்கு மறையும். திறமைகள் மதிக்கப்பட்டு உங்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் ஏற்படுங்க. பொறுப்புகளில் அலட்சியமும் அவசரமும் கூடவே கூடாதுங்க. கையெழுத்திடும் சமயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். முக்கியமான கோப்புகளை பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும். இல்லத்தில் இனிமை இடம் பிடிக்குங்க. வாழ்க்கை துணையுடன் சிறு வாக்குவாதமும் கூடாது. ஆடை ஆபரணமும் உங்களுக்கு சேரக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு இருக்குதுங்க. பூர்வீக சொத்து உங்களுக்கு லாபம் தரப்போகுது. வாரிசுகளால் பெருமையும் சேரப்போகுது. பழைய கடன்களை பைசல் செய்ய சந்தர்ப்பமும் அமைய போகுதுங்க. குடும்ப பிரச்சனைக்கு மத்தியஸ்தம் செய்ய 3ஆம் நபரை நீங்க அணுகக்கூடாது. எந்த தொழில் செய்தாலும் ஏற்றமும் வளர்ச்சியும் ஏற்பட போகுது.
வெளிநாட்டு வர்த்தகத்தில் உரிய நடைமுறைகளை நீங்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். அரசு அரசியல் சார்ந்தவர்களுக்கு ஆதரவும் அதிகரிக்கும். எதிரி பலமும் ஒடுங்க போகுது. பொது இடங்களில் நாவடக்கம் உங்களுக்கு அவசியம் தேவைங்க. இதன் மூலம் நீங்கள் நல்ல பலன்களையும் பெற முடியும். இதுவரைக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு புத்தாண்டானது எப்படி அமைய போகிறது, என்ன பலன்கள்லாம் உடைய வாழ்க்கையில் நிகழ போகிறது என்று பார்த்தோம். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்துருக்கும் நம்புறேன். இது போன்ற தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை சென்றடையுங்க. நன்றி நண்பர்களே.